ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் அப் அண்ட் டவுன் அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. மார்க்கெட்டு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நிஃப்டி 50 பார்க்கும்போது 98 பாயிண்ட்ஸும் 24,600 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் வந்து 215 பாயிண்ட் பாசிட்டிவ், 80,734 பாயிண்ட்ஸ் இருக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 52,542 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ 263 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 85 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு நிஃப்டி ஐடி. ஆனால் வந்து பார்க்கும்போது இப்போ 85 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 38,937 இருக்குது நிஃப்டி ஐடி. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டயர் செக்டர் ஸ்டாக் எல்லாமே நல்லா மேலே போயிருந்துச்சு. அதில் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்போலோ டயர்ஸ், C8, JK டயர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ப்ரைஸ் கைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து MRF டயர்ஸும் வந்து ப்ரைஸ் கைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ட்ரக் பேஸ் டயர்ஸ்க்கு எல்லாமே 2% வந்து ப்ரைஸ் கைக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேசஞ்சர் கார் டயர்ஸ், ரேடியல் டயர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 2 வீலர்ஸ்க்கான அந்த டயர்ஸுக்குள்ள ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் கைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது இந்த நியூஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டயர் செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் MRF ஷேர் எடுக்கும்போது 4% ரேலியாக இருந்துச்சு. 1,34,350 ரூபா வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஹை போச்சு இந்த MRF ஷேர். அடுத்து வந்து JK டயர் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 7% நான் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் வந்து 8% கிட்ட அந்த ஷேர் வந்து பாசிட்டிவ்ல போயிருக்கு. 511 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹையாட்டு JK டயர்ஸ் நான் பார்க்கும்போது 483 ரூபால இருக்கு. நெக்ஸ்ட் அப்போலோ டயர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரேலியாக இருந்துச்சு. 547 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இன்னைக்கு இந்த பேஸ் செக்டார் டயர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் அட் இந்த MRFோட ப்ரைஸ் கைக்கு தான் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்னிங் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதில் இந்த நிஃப்டி ஐடியெலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock அப்புறம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து மார்னிங்கில் வந்து 4,240 ரூபா போன ஷேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4,171 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கிடுச்சு. விப்ரோ வந்து 566 ரூபா வரைக்கும் போனது. 558 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. HL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து 1,636 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க HL டெக்னாலஜிஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரைடே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வீக்லி லாஸ்ட்டில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 1,636 ரூபா வரைக்கும் போன ஷேர் அப்புறம் 1,577 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ஆட்டி இது வந்து ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ரூபா அந்த ரேஞ்சை தாண்டி போச்சு. 6% மேலே ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் 68 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவ் ரேஞ்சில். இந்த ஷேரில் வந்து அப்டேட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 47% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. 1,293 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 882 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 1,218 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் இந்த குவார்டரில் 6,769 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5,417 கோடி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2,799 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2,340 கோடி பண்ணியிருக்காங்க. 20% வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த அசட் குவாலிட்டி வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது கிராஸ் NPA வந்து 1.85% இருக்கு. முந்தின குவார்டரில் 1.88% இருந்துச்சு. அதே நெட் NPA வந்து 0.20% இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அன்சேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் NPA வந்து 3,873 கோடியா இருக்கு. முந்தின குவார்டர்ல 3,833 கோடியா இருந்துச்சு. நெட் NPA 415 கோடியா இருக்கு. அதே முந்தின குவார்டர்ல 409 கோடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே அவங்களோட இந்த கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பார்க்கும்போது 17.04% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 18.07% இருக்கு. நெட் NPA பேட் லோன் வந்து இயர் ஆன் இயர் பேஸ்லயும் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 0.24% இருந்து இப்போ 0.20% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் ஆட்டி இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்டு 2104 பஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு இந்த ஆர்டர். ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆர்டர் 2104 பஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ 982 கோடி. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லி காம்ப்ளியன்ட்டு லேட்டஸ்ட் சிஎம்விஆர் ஸ்டாண்டர்டில் வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபியூச்சர்ஸ் நீ பார்க்கும்போது AAS 153 காம்ப்ளியன்ட் பாடி அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா IGEN 6BS 6 OBD2 டெக்னாலஜி அந்த பேசிஸில் புருவன் பஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஆர்டர் வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டு. 2104 பஸ்ஸஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அசோக் லைலாண்டோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 228 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அப்புறம் 227 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% மேலே ஏற்றிருந்தாங்க அசோக் லைலாண்டு. இதில் நம்ம லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 150 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் கன்சிடரே பண்ணல அசோக் லைலாண்டில். இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, JSW குரூப், ஸ்கோடா அந்த 3 கார் கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் JSW குரூப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடா ஆட்டோ வால்சோகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இந்த ஸ்கோடா ஆட்டோ வால்சோகன் இந்தியா லிமிடெட் கூட அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கம்பெனி MMN, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அல்லது JSW இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 15 to 20% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க MNMம் JSWம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ கூட ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பேச்சுவார்த்தையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோடா வால்சோகன் குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பிஸ்னஸ் ஸ்டேக்கை வந்து அவங்க செல் பண்ண பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாட்டு அவங்களோட லோக்கல் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்த்தை வந்து லீவரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி இவங்க ஃபினான்ஷியல் 23ல் 309 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கோடா ஆட்டோ வால்சோகன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ வால்சோகனில் வந்து அப்டேட்டு. இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஷிப், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பார்ட்னரையும் தேடுறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கையும் வந்து செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து நியூஸ் படி பார்க்கும்போது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் JSW குரூப் வந்து ரெண்டில் ஒரு கம்பெனி வந்து 15 to 20% ஆஃப் ஸ்டேக்கை இந்த ஸ்கோடாவில் அக்யூர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கோடாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே மேலே போயிருந்துச்சு. அதில் இந்த நசரா டெக்னாலஜிஸ், டெல்டா கார்பரேஷன் ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்கள் 28% ஆஃப் த டேக்ஸ் கட்டணும், GST கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு எல்லாமே டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்க்கும்போது 30 ஆன்லைன் கம்பெனிஸ், குறிப்பாட்டு 30 ஆன்லைன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு ஒரு 1.5 lakh crore வேல்யூ வருது அந்த GST நோட்டீஸ் பார்க்கும்போது. மோராட்டு பார்த்தீங்கன்னா 28% GST நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே இவங்க CJIன்னு சொல்லுவாங்க, DY சந்திரசூட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவங்கள்ட்ட வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த வாரம் அந்த கேஸை வந்து ஹியரிங் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து மேபி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு விலக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாமே மேலே போயிருக்கு மோரோராட்டு. ஆக்சுவலாக இந்த நசரா டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது மொபைல் கேம்ஸ், ES-Sports, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீடியா அந்த இதெல்லாமே ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டெல்டா கார்பரேஷன் வந்து ஆஃப்ஷோர் கேசினோஸ், கேமிங், ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாமே ரன் பண்ணுறாங்க. ஸோ மோரோராட்டு இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனி ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நீ மேலே போகிறதுக்கு ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஆக்சுவலாக ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அவங்க அட்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவலி உங்களுக்கு வந்து 87 கோடி ஆர்டர் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது 87 கோடி ஆர்டர் கிடைக்குது இந்த ஃபுட் செக்மெண்ட்டில். ஜொமேட்டோ வந்து இந்த ஃபீ ஹைக் பண்ணியிருக்கிறது, அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை வந்து ஹைக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மேபி அந்த எபிட்டால ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதாவது 1 to 2% ஆஃப் த பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து எபிட்டால கிரியேட் ஆகும். இது மூலமாட்டி எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 85 to 90 கோடி வரைக்கும் எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா 6 to 7% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்ரோ மார்க்கெட்லையும் ப்ளஸ் வந்து ஓவர் த மீடியம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீயை ஹைக் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணது இல்லாமல் 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஜொமேட்டோவில் வந்து ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து AI பவர் ரோபோட் வந்து 4 ப்ராடக்ட் வந்து குளோபல் டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக AI பவர் ரோபோட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் ரோபோட்டை வந்து 4 ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜென் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. இது வந்து ஜென் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRDA வந்து அப்டேட்டு, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 9% ரேலியாக இருந்துச்சு. 310 ரூபா வரைக்கும் போச்சு, ஒரு ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 298 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 2% பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு பிலிப் கேபிட்டல் புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 ரூபாலேருந்து 110 ரூபா வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொட்டன்ஷியல் டவுன் சைடு 58% வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க.
310 ரூபாவில் இருக்க ஸ்டாக்கு 110 ரூபாலேருந்து 130 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரீசனு பேசிவ் ஃப்ளோ வச்சு தான் அந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக மேலே போயிருக்கு. அது பெரிய அளவில் ஃபண்டமெண்டல் ரீசன்லாம் அந்த ஸ்டாக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கு வந்து பிலிப் கேபிட்டல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஓவராட்டு இது பிலிப் கேபிட்டல் கொடுத்த அப்டேட். இந்த ஸ்டாக்கில் ஒரு டவுன் சைடு வர சான்சஸ் இருக்குது 58% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 1379 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில் பார்க்கும்போது. இதில் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஜூலை 18 போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பைபேக் ஷேர் வந்து பைபேக் பண்ணுறதுக்கு முடிவு எடுப்பாங்க. அந்த பைபேக் வந்து டெண்டர் ஆஃபர் ரூட் அல்லது வந்து ஓப்பன் மார்க்கெட் ரூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இது ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி இவங்க 2011 பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதாவது 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருந்ததை ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா வச்சு ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. 2015 இவங்க வந்து 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணாங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா இப்போ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 18 அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் அது குறித்தான முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 12 மந்த்ஸில் அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எபோவ் 80% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் இந்த ஆரோபிண்டோ ஃபார்மா. அதே வந்து 47% வந்து அந்த நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸில் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI கொடுத்த அப்டேட்டு. அந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்னு சொல்லுவாங்க, MCLRன்னு சொல்லுவாங்க. அந்த டென்யூர் அந்த பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 to 10 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு இது பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் டென்யூருக்கு வந்து 8.10% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1 மந்த்துக்குள்ளது வந்து 8.35% ஆட்டு இருக்கு. 3 மந்த்துக்கு 8.40% இருக்கு. 6 மந்த்துக்கு 8.75% இருக்கு. 1 இயருக்கு 8.85 இருக்கு. 2 இயருக்கு பார்த்தீங்கன்னா 8.95 இருக்கு. 3 இயருக்கு 9% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த SBI வந்து MCLRன்னு சொல்லுவாங்க, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டை வந்து பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது SBIல வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாசன் அண்ட் டியூபோவில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த காண்ட்லா போர்ட் பக்கத்தில் வந்து 600 ஏக்கர் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒடிசாவில் வந்து சில லேண்ட் வந்து அக்யூர் பண்ண கண் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஹைட்ரஜன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு இந்த க்ரீன் ஹைட்ரஜன் எனர்ஜி ப்ராஜெக்டில் வந்து அங்கேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கிறாங்க அல்லது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒடிசாலையும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் வந்து அக்யூர் பண்ண அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு கண் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குஜராத்தில் இருக்க காண்ட்லா போர்ட்டில் வந்து 90 ஏக்கர் வந்து லேண்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது L&Tல வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&Tல வந்து இன்னொரு அப்டேட். அவங்க $50 to $60 பில்லியன் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த கன்வெர்ட்டிங் ஆயில் டைரக்ட்லி டு கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் O2C பிஸ்னஸில் வந்து சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிடில் ஈஸ்ட்டில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓனாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. பட் குளோபல் லெவலில், அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க EPC, அந்த ப்ராஜெக்ட் இந்த இன்ஜினியரிங் பேஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து குளோபல் லெவலில் வந்து அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட் அவங்களோட ப்ராஜெக்ட் பேஸில் பார்க்கும்போது இந்த பைப்லைன் ஃபார் கன்வர்ஷனல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ அமோனியா அண்ட் கார்பன் கேப்சர் ப்ராஜெக்ட் வந்து மிடில் ஈஸ்ட், ப்ளஸ் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் டெவலப்மெண்ட் யூரோப்பில் வந்து மோர் ப்ராமினெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட் இது வந்து L&Tயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.